मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शङ्करम् लोकशङ्करम् शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् पादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु यादव पार्वती सत्प्रवर सुरगण रात्रि तत्रौतवर्ग प्रावल्यं नेतुकामो यदिवर बहुधा गद्ययां शृङ्गशैले संस्थाभ्यासां प्रचक्रे बहुविधरुदुभिः सात्वविद्वत्तच्चूडा विद्यां सुतां च बुद्धिं कमलजदयिते सत्वरं देहि मह्यम्। இந்த ஸ்லோகம் எல்லாம் அம்பிகைய வர்ணனை பண்ற ஸ்லோகங்களா தான் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், இந்த அம்பிகை எப்படி அங்க வந்தா, யாரால பிரதிஷ்டை செய்யப்பட்டது, காரணங்கள் என்ன, எதுக்காக அந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சார், யார் பிரதிஷ்டை செஞ்சது அப்படின்றத விளக்குகின்ற ஸ்லோகமா இருக்கு. ஒரு காலத்துல ரொம்ப நாளுக்கு முன்னாடி, உங்க தாத்தாவோட 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 அப்படிலாம் சொல்ல முடியாது, இது பல யுகங்களுக்கு முன்னாடி. இப்ப எப்படி நம்முடைய இந்து சனாதன தர்மத்திற்கு இழுக்கு கீழம் ஏற்படுத்துறாங்களோ அப்பத்துல இருந்து இருக்கு. முதல்ல இருந்தே பெரிய பிரச்சனை, முதல்ல இருந்தே ரொம்ப சங்கடங்கள், முதல்ல இருந்தே ரொம்ப தடைகள், முதல்ல இருந்தே ரொம்ப எதிர்ப்பு. இது இந்த இந்து சனாதன தர்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, பல எதிர்ப்புகளையும் தாண்டி எதிர்த்தவனை அட்ரஸ் இல்லாம போயிடும். ஆனா இது கடைசி வரைக்கும் இருக்கு. அதனால இதுக்கு சனாதனம் எப்ப தோணுச்சுன்னு தெரியாது. அப்படி இருக்க கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல இந்த தர்மங்களுக்கு எல்லாம் ரொம்ப கீழம் ஏற்பட்டது. அப்போ நிறைய பிரச்சனைகள், இது மாதிரியான சத்தங்கள்லாம் கூட நடக்க விடாத அரக்கர்கள் எல்லாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ். யாக யஜ்ஞங்கள் தேவர்களுக்கு எப்படி நம்ம திருப்தி பண்ணுவோம், தேவர்களுக்கெல்லாம் யாகங்கள் செய்து யாகங்கள்ல அது கொடுப்போம். ஓம் சூரியம் தத்வயாமி சூரியமதி தர்மமா, இது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுத்து அதுக்கு அபிர்வாகம் கொடுப்போம். இந்த எல்லா அபிர்வாகங்களையும் எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ற டெலிவரி பாய் யார் தெரியுமா? அக்னி பகவான். அவர் தான் இதை வாங்கி இது கொடுத்துறாரு. இது உன்னுடைய டெலிவரி, இது உன்னோட இதுன்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்தே சுகி இது மாதிரியான டெலிவரி ஆள்லாம் இருந்திருக்காங்க. என்னமோ இருக்கு. இந்த அக்னி பகவான் தான் இதுல கொடுக்கிற அதிசயம் எல்லாத்தையும் அங்க இருக்கிற தேவர்களுக்கு கொடுக்கிறது.
அதனால்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றார், பரஸ்பர பாவயந்தகா, உங்களில் மனிதர்களாகிய நீங்கள் உங்களின் நேர்மையான தேவர்களுக்கு அபிர்பாவங்களை யாகத்தின் மூலமாகவும் அவர்கள் அந்த யாகத்தின் பலனை பெற்று உங்களுக்கு மழையாகவும் நல்ல நேரத்தில் வெயிலாகவும் நல்ல நேரத்தில் நல்ல தட்பவெப்பத்தை காற்றை உங்களுக்கு செல்வங்களாக கொடுக்கட்டும். நல்ல நேரத்தில் மழை பொழிந்து அதனால் இந்த பூமியிலே நல்ல மரங்கள் வந்து நல்ல மரம் செடி கொடிகள் அது புஷ்பித்து காய்த்து கனிந்து அதை கொண்டு நீங்கள் செல்வபதியாகவும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யறார். அப்படி நம்மளுடைய மனித குலத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மொத்தம் யஜ்யமா நம்ம செய்ய வேண்டியது நிறைய யஜ்யம் இருக்கு. இது அதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டது. சரி, பின்னாடி நம்ம இப்ப இதுலயே பார்க்கணும். அப்படி இந்த பிரச்சனை இந்த தர்மத்துக்கு கீழம் வந்ததுனால யாரும் யஜ்யங்கள்லாம் செய்யல. அதனால தேவர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு சிரமப்பட்டு இவங்க கூட அசுரர்களையும் கூட கூட்டிட்டாங்க. எப்பா எங்களுக்கே கிடைக்கலப்பா, வந்ததான் மிச்சம் மீதி உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆள் யாருக்கிட்ட போனா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. நேரா ஒன்னன் ஒன்லி சிவபெருமான் கிட்ட போனா இதுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால சிவபெருமான் வைகுண்டத்துல இருக்காரா கைலாயத்துல இருக்காரா? கைலாயத்துல இருக்காரு. அங்க போறாங்க. அங்க எப்படி இருக்கிறாரு? ரிஷபாரூடரா உமா பார்வதி சமேதரா அவர் மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, நாங்களாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ ஜாலியா இங்க இருக்க, எங்க நிலைமை உனக்கு என்னன்னு புரியுமா? நாங்கெல்லாம் ரொம்ப பட்டினிலையும் சக்திகளை இழந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் தர்மத்துக்கு வந்து ஒரு கீழம் ஏற்பட்டு இருக்கு. அதனால தர்ம காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போயிருக்கு. வேதத்தினுடைய தலைவன் நீ, நாதபிந்து கலாதி நமோ நம, நீ வந்து அப்பேற்பட்ட ஆள். நீ அந்த வேதத்துக்கே வந்து ஒரு இழுக்கு. அந்த லாப அந்த தர்மத்தை யாருமே கடைபிடிக்க முடியறதில்ல. அதனால இறைவா கொஞ்ச நேரம் டான்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க இறைவா அப்படின்னு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனை வாங்கினவனே சிவபெருமான் பார்த்தார். அதுக்கோசம் மனம் உகந்துட்டார். மனம் உகந்து நானே டைரக்டா ஃபீல்டுல வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவதாரம் எடுக்கிறார். என்ன அவதாரம் அப்படின்னு சொன்னா, இருக்கிறதுலே சிறந்த பிரம்மச்சாரியான சந்நியாச அவதாரத்தை எடுக்கிறார். அவர் யாரு அப்படின்னா, அவர் வந்து ஆதிசங்கர பகவத் பாதால் அந்த அம்சமா அவர் வந்தார். மகாவிஷ்ணுவின் அம்சமா யார் வந்தது? வியாசர், ராகவேந்திரர், அதுக்கப்புறமா நிறைய பேர் அந்த அம்சத்துல வந்திருக்காங்க. இதுல ஆதிசங்கர பகவத் பாதால், ராமானுஜர் ஆதிசங்கர பகவத் பாதால் இதுல வந்து முதன்மையான ஒரு இது. அதுல ஈஸ்வரனாலே இந்த ஆதிசங்கர பகவத் பாதாலாக அவதாரம் பண்ணி ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியட்ல நிறைய விஷயத்தை பண்ணிட்டார். நம்மளால ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னப்படி என்ன அப்படின்னு இருக்கு. அவர் எத்தனை கிரந்தங்களுக்கு வந்து உரை எழுதியிருக்கார், எத்தனை உபனிஷத்துக்களுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார், எத்தனை பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் வந்து பாஷ்யம் பண்ணியிருக்கார், காரிகை நிறைய பண்ணியிருக்கார். அதோட மாத்திரம் இல்ல, சன் மதத்தை நிறுவியிருக்கார். அதோட மாத்திரம் இல்ல, அத்வைதத்தை நிலைநாட்டிட்டு போயிருக்கார். இவ்வளவு ஒரு விஷயத்தை பண்ணி தர்மத்தையும் நிலைநாட்டியிருக்கார் ஆதிசங்கர பகவத் பாதால். அப்பேற்பட்ட அந்த ஆதிசங்கர பகவத் பாதாலாக சாட்சாத் அந்த சிவபெருமானே அந்த சிருங்ககிரி என்கின்ற அந்த சிருங்கேரி கஷேத்திரத்திலே அந்த சாரதா தேவியை அமர செய்து அங்கு பிரதிஷ்டை பண்ணி, வெறும் பிரதிஷ்டை பண்ணல, நம்ம இப்ப காலையில மகாமேருக்கும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணிருக்கோம். அது மாதிரி ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த ஸ்ரீ சக்கரத்து மேல அவரை உட்கார வச்சிருக்கார். அதோட மாத்திரம் இல்ல, அத நித்தியப்படி கிரமமா
அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு பரம்பரையே வச்சுட்டு வந்திருக்காரு. வித்யா அதாவது வந்து பாரதிய பரம்பரை, அந்த பரம்பரையை வச்சு அதுல பீடத்தை அமைச்சு அங்க தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வேண்டி வேத பாடங்கள் எல்லாம் என்னென்ன விஷயமோ எல்லாம் நடந்துன்னு இருக்கு. இது வந்து அந்த சிறந்த சைலத்தோட அந்த சாரதா பீடத்தினுடைய ஆரிஜின். இந்த விஷயத்தை நம்ம வந்து இஎஸ்டிவியை இப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இதனுடைய வகுப்பிற்குள் நாம் செல்வோம். இப்ப ஸ்லோகத்தை பார்த்துட்டோம், அதனுடைய விஷயத்தை நம்ம பார்ப்போம். கல்யாதவ் பார்வதீச பிரவர சுரகண பிரார்த்தித அபவது. இந்த சாரதா பீடத்தினுடைய வரலாறு இப்ப நம்ம பார்த்தோம். எப்படி கல்யாதவ் பார்வதி, பார்வதிக்கு தலைவன் ஈசன், அதனால பார்வதீசன். பார்வதி கிட்ட போல பார்வதீச அப்படின்னா உமையவளினுடைய அந்த நாயகன் ஈஸ்வரன், அவன் கிட்ட இவங்க போய் சொல்றாங்க. அப்போ அப்படி சொல்றச்ச பிரபல சுரகண முக்கியமான திக்தேவதைகள், அஷ்டவசுக்கள், தேவாதி தேவர்கள், அதுவும் தேவர்களில் சிறந்த பிரபல அதாவது அசுர கணங்கள், முக்கியமான தேவர்கள் எல்லாமே போய் சேர்ந்து அந்த ஈஸ்வரனை போய் வணங்கினார்கள். எப்பொழுது? எப்போ? போன வாரம் இல்ல, நாங்க நேற்று கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க போல. இப்பதான் இல்ல, கலியுக கல்யாதவ். கல்யாதவ் அப்படின்னா கலி ஆதவ் அப்படின்னு அர்த்தம். ஆதவ் அப்படின்னா ஆரம்பத்தில், கலியினுடைய ஆரம்பத்தில். காலையில சங்கல்பம் பண்ணோம், சம்பஸ்தரே உத்தராயணே எல்லாம் சொல்லி வந்தோம். அதோட அர்த்தம் என்ன? நம்ம வந்து கேலண்டரை மனசுக்குள்ள வச்சிருந்தோம். டெய்லியும் அதை தொடர்ந்து நம்ம கேலண்டர் கிழிச்சு பழக்கம் இல்லை. இதெல்லாம் வெள்ளக்காரன் எடுத்து நமக்கு அதை வந்து மனசுல பைஹார்ட் பண்ணி தொடர்ந்து சொல்றதுல நம்மளுடைய இது இருக்குது. அதனால இங்க இருந்தே விஞ்ஞான சாஸ்திரத்துல நம்மளால சொல்ல முடிஞ்சது. அதனுடைய ஆமிஜன் பத்தி இதுல சொல்றாங்க. அதாவது கல்யாணம் இப்ப நம்ம இருக்கிறது எத்தனாவது சம்பத்சரம் அப்படின்னு சொன்னா 50வது சம்பத்சரம். எத்தனாவது கல்பத்துல இருக்க? கல்பகோடின்னு சொல்றோம்ல, இது எத்தனாவது கல்பத்துல இருக்கோம்னா 4வது கல்பத்துல இப்ப நம்ம இருக்கோம். எத்தனாவது மன்வந்தரத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா 7வது மன்வந்தரத்துல இருக்கோம். எத்தனாவது யுகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 28வது சதுர்யுகத்துல இருக்கோம். அதுக்கப்புறம் 85வது கலியுகம். இப்போ என்னது? சோபக்கிருது. இந்த கலியுகம் 85வது கலியுகம், சோபக்கிருது. இப்ப என்ன, எத்தனை வருஷத்துல இருக்கோம்? கலியுகம் ஆரம்பிச்சு இப்ப எத்தனாவது வருஷத்துல இருக்கிறோம்னா 5124வது வருஷத்துல இப்ப இருக்கோம். அப்ப கலியுகத்தில் உள்ள இந்த விஷயம் நம்ம இது எத்தனை கலியுகத்தோட மொத்தம் எத்தனை இது அப்படின்னு சொன்னா ஒரு சதுர்யுகத்தோட விஷயத்தை சொல்றார். கலியுகம் மொத்தம் 4,32,000 கலியுகம் ஒண்ணு இருக்கு. 32,000 வருஷம். இப்ப நம்ம எவ்வளவு தள்ளி இருக்கோம் அப்படின்னு சொன்னா 18,000 வருஷத்தை நம்ம இப்ப வந்து தள்ளி வந்திருக்கோம். அப்படின்னு எவ்வளவு இருக்கு? 4,32,000 வருஷம் ஒன்னும் இருக்கு. சோ இதுல 5,124 பிரிச்சு 4ல ஒரு பங்க இப்ப வந்து சொல்லியிருக்கார். இதுல வந்து நம்ம கடந்திருக்கிறது 18,000 வருஷத்தை முடிச்சிருக்கோம். அப்ப கூட நம்ம வந்து என்ன சொல்றோம்? பிரதம பாதே முதல் பாதத்துல தான் என்ன இருக்கும். இதுக்கப்புறம் வர போற சங்கல்பத்தெல்லாம் வர ஆச்சாரியெல்லாம் என்ன சொல்ல போறாங்க, வர வாத்தியாரெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் தெரிஞ்சு கூட பிரதம பாதத்தை தான் சொல்லுவாங்க. இன்னும் திவ்ய பிராதத்துக்கு போறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. சோ 85 கலியுகம் முடிந்துள்ளது. இப்ப நம்ம இருக்கிறது இந்த கலியுகத்தினுடைய தொடக்கத்துல.
இப்ப இருக்கிறவங்க எப்போ இந்த 5124 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் கலியாப்தரு. அது இவ்வளவு தேவைப்படுறது சொல்றதுக்கு. அப்ப அந்த வருஷத்துக்கு 5124 வருஷத்துக்கு முன்னாடி கலியின் தொடக்கத்துல இந்த தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பூத கணங்கள் எல்லாம் பார்வதியினுடைய தலைவனை வேண்டியது. எல்லாம் வேண்டினார்கள். என்ன என்ன வேண்டினாங்க? ஸ்ரௌத்தவர்த்ம. ஸ்ரௌத்தவர்த்ம அப்படின்னா வைதிக மார்க்கமான தர்மம், மோட்ச மார்க்கம். ஸ்ரௌத்தம் அப்படின்னா ஸ்ரௌத்தம் பிராபல்யம் நேற்றுக்காமோ அபவது. வர்த்தம் அப்படின்னு சொன்னா மார்க்கம், வழின்னு அர்த்தம். இந்த தர்ம மார்க்கம், இந்த ஸ்ரௌத்த மார்க்கம்னா தர்ம மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். அப்ப புலனின்பம், பொருள் ஈட்டுதல், இதெல்லாம் தர்மமா அதர்மமா? எது தர்மம்? மோட்சம் தர்மம். அப்ப இது முதல்ல தர்மம்னா என்ன? இப்ப கோயிலாண்ட நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய், 2 ரூபாய், சரி வெளியே எடுக்கிறதுக்குள்ள வாங்க 1 ரூபாய் போட்டா போதும்னு போறோம். அதுக்கு இல்ல ஹெல்ப் பண்றது தர்மமா? நியதி லா. தர்மம் அப்படின்றது எல்லாருக்கும் பொது. இட் இஸ் த லா ஆஃப் யூனிவர்ஸ். அது எங்க இருந்து சொல்ல முடியுது? இந்த லா நம்ம நாட்டுக்கு மட்டும்தானா, இந்த அகில உலகத்துக்குமா அப்படின்னா இந்த உலகத்தில் தோன்றி இருக்கின்ற 84 லட்ச ஜீவ வேதா வேதங்களுக்கும் இந்த ஒரே லா தான். அந்த புத்தி எங்க கிடைக்கும்? இப்ப நீங்க படிச்சிருந்திருக்கீங்களே இந்த வேதம், இதுதான் லா. சோ தர்மம் என்பது வேதம் சொல்லி இருக்கிற டூஸ் அண்ட் டோன்ட், எது செய்யக்கூடாது எது செய்ய வேண்டும் என்பதை நாம் அதை அனுசரித்து செய்வது எதுவோ வேதம் சொல்லுகின்ற செய் என்று சொல்லுவது தர்மம். வேதம் எதை எதையெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று சொல்லியதோ அது அதர்மம். அப்ப நீ பொருள் ஈட்டுறதுல என்ன பண்ணணும்? காலையில வேண்டணுமே இஷ்ட காமியாத சித்தியர்த்தம். அதுக்கப்புறம் என்ன? தர்மார்த்த காம மோட்ச. தர்ம அர்த்த காம மோட்சம். நான் தர்ம பிரகாரம், வேதம் சொன்ன தர்ம பிரகாரம் அர்த்தம், அர்த்தம்னா பொருள், வேதம் சொன்ன பிரகாரம் அந்த வழிக்கு எந்த விதமான பின்னமோ எந்த விதமான தடையோ ஏற்படாமல் அது சொன்ன மாதிரியே நான் சொல்றேன். யாரையும் ஏமாற்றக்கூடாது. எனக்கு வருவதற்கோசம் நீ வாழ பிறரை கெடுக்காதே. அதனால உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ என்ன பண்ணணுமோ அந்த தர்ம பிரகாரம் உன்னுடைய மனதின் கண் மாசிலனாதல், உன்னுடைய மனசு கரெக்டா காமிச்சு கொடுத்துரும். நீ தப்பா பண்ற அப்படின்னு அந்த நேரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தி அந்த வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா தர்ம பிரகாரம் வாழறீங்கன்னு அர்த்தம். அதனால இந்த தர்ம பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை நடத்தணும். ஒன்லி சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்ல, எல்லார்கிட்ட பழகிறது. நம்ம மத்தவங்க கிட்ட தான் எதிர்பார்த்து பழக்கமே தவிர மத்தவங்களுக்கு நம்ம பண்ணி பழக்கமே இல்லை. அதனால நம்ம அன்புடையார் எல்லாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்றும் உரியர். அன்பு வரணும். அப்ப அன்பு தர்மம். இந்த அன்பு எங்க சொல்லப்பட்டிருக்கு? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அன்பு எப்பேற்பட்டது? அன்பு ஆனந்தம். அன்பு அன்பு எப்பேற்பட்டது? இறைவன் அன்பு. அன்பு எப்பேற்பட்டது? உள்ளம் பெய்யும் மழை அன்பு. அப்பேற்பட்டது அன்பு. அப்பேற்பட்ட அந்த அன்பு இல்லாம போச்சு. இப்ப எப்படி இருக்கு? எப்பயாவது ரொம்ப வெள்ளம் தலையளவுக்கு இப்படி வருது அப்படின்னா அப்ப கொஞ்சம் வெளியே வருது. கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கு அப்படின்னு ஹெல்ப் பண்ண வருது. அதுலயே சில அன்பு இருக்கு. அதுலயும் தன்னை வெளிப்படுத்திக்கணும்ன்ற இதுலயும் வருது. உண்மையான அன்பு எது? அன்பு எதையும் எதிர்பார்க்காது. அது அன்பு. இதெல்லாம் தர்மம்னு ஒரு விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் வெளியே வரும். ஆனா நம்ம தர்மத்திற்கு உட்பட்டு தர்மத்திற்கு பயந்து அது பிரகாரம்
நம்ம வந்து இந்த பொருளை ஈட்ட வேண்டும். அப்ப தர்ம பிரகாரம் இன்பம், தர்ம பிரகாரம் செல்வம், தர்ம அர்த்த காமம். என்னுடைய ஆசை எப்பேற்பட்ட ஆசையா இருக்கணும்? என்னுடைய ஆசை தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையாக, என்னுடைய தகுதிக்கு உட்பட்ட ஆசையாக, யாருக்கும் தீங்கு கொடுக்க விளைவிக்க முடியாத ஆசையா இருக்கணும். அப்பேற்பட்ட ஆசை, அதனால் நான் இன்பத்தை செல்வத்தை ஈண்டு அதை நான் சம்பாதித்த அதில் இன்பத்தை நான் பெற வேண்டும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா அர்த்த காமத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். இது நம்மளுடைய வாழ்க்கையின் முதல் பாகம் தான். இது வந்து இந்த முதல் பாகத்தையே நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட முடிச்சுக்கல. என் பையன் எனக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும், இன்னும் அதுக்கு வேணும்னு எக்ஸ்ட்ராவா நம்ம சேர்த்துன்னு போறோமே, இதுவும் தர்மத்துல வராது. நீ தர்ம பிரகாரம் சம்பாதித்து சேர்த்து வைத்தாலும் அதுவும் அதர்மம். அதனால அது இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நான் தர்ம பிரகாரம் ஈட்டியதை என்னுடைய தேவைக்கு நான் என்னுடைய நிதித்தியாசனம் நிட்டை ஆகிற வரைக்கும் நான் யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி என்னை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நான் ஏமாற்றத்தை தரக்கூடாது. நியாய பிரகாரம் அதை செஞ்சிடணும். அதுக்கு டைம், என்ன டைம் அப்படின்னு சொன்னா அந்த டைமோட பேரு இந்த வேதமானது 4 வர்ணத்தை பிரித்து கொடுத்திருக்கிறது. என்ன வர்ணம்? 4 ஆசிரமத்தை பிரித்து கொடுத்திருக்கிறது. என்ன 4 ஆசிரமம் அப்படின்னு சொன்னா பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாச 4 ஆசிரமம். இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தை பிறந்ததிலிருந்து பிள்ளை பிராயம் 16 வருஷம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் 16 வயசு வரைக்கும் நான் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கேன். அப்ப என்னென்னலாம் பண்ணலாம்? நான் படிக்கணும், இல்ல படிக்கிறதுக்கு தொழிலை கற்றுக்கொள்வதற்கு உண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும், ஆய கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், முதலில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் பிரம்மச்சரியம். அப்ப அடுத்தது என்ன? கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமம்னா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிறது, அதோட சம்பந்தமா பிள்ளை குட்டி பெற்றுக்கிறது, அதோட அந்த பிள்ளைக்கோசம் வாழறது, அதோட அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கோசம் அந்த செயல் பண்றது. இது எது வரைக்கும் இருக்கணும்? அப்போ உன்னுடைய 50 வயசுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி முடிச்சிடணும். 50ல இருந்து 60 அது வந்து வானப்பிரஸ்தம். நீ சன்னியாச ஆசிரமத்திற்காக நீ ஏன் ஆசைப்படனாக்க உன்னை தனியா ஒதுக்கி வச்சுடுவாங்க. தனியா தான் இருக்க உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளை, குழந்தைகள். அப்பா என்ன எனக்கு எல்லாமே தெரியும்பா, நீ ஏன் சும்மா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, எனக்கு அட்வைட்டே தரல, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒதுக்கி வைப்போம். அப்ப அவங்களா ஒதுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட, இந்த மகனே புடி சாவிய குடும்பத்தை நீ பாரு, நீ என்ன சொல்றியோ உனக்கு தேவைப்பட்டா நான் அட்வைஸ் பண்றேன், இல்லன்னா நான் என் வேலையை பார்த்துன்னு போறேன். அப்ப அவங்க கையில சாவி கொடுக்கும் போது நீ கடவோட சாவியை கொடுக்க கூடாது, இல்ல நிறைய பொறுப்பை வச்சுட்டு அவங்க கையில சாவி கொடுக்க கூடாது. நீ கொடுக்கிற சாவி அவனுக்கு சுதந்திரத்தை தர வேண்டும். அப்பேற்பட்ட சாவி அவனுக்கு கொடுக்கணும். அப்ப அவனுக்கு அப்பேற்பட்ட சாவியை கொடுக்கணும்னா நீ இப்ப கரெக்டா தர்ம பிரகாரம் உன்னுடைய ஆசையை அளவுக்குள் எடுத்து கொண்டு வந்து உன்னுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கத்திற்குள் நீ நிற்க வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு இந்த 10 years அப்ப எதுக்குது? 50 to 60 வரைக்கும் என்னது? இது எல்லாம் நீ இவ்வளவு வேலை பண்ணி வச்சிருக்கிறல்ல, இந்த வேலையெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ட. இது எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணணும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வரணும். உடனே விட்டுட்டு வெளியே வந்தாலும் குழந்தைங்க பாவம். அதனால அவர்களை அந்த குடும்பத்தில் புகுத்தி அவர்கள் அதுல வந்து அவங்க தன்னிச்சையா செயல்படுற அளவுக்கு உண்டான டைம். அது மாத்திரம் இல்ல, அடுத்தது இன்னொன்று உனக்கான ஒர்க்கை நீ பண்ணணும். ஏற்கனவே நான் ஸ்டிக்கியா காலையில இருந்தா ஒர்க்குக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், என்னுடைய பசங்களை பார்ப்பேன், சமூகத்தை பார்ப்பேன், அப்புறம் நான் இருப்பேன். நான் இருந்தா இப்படிதான் இருப்பேன், என்னால இப்படி இருக்க முடியாது. அந்த இப்படி இருக்கிறதுக்கு நீ எது சொன்னாலும் சரிப்பா, ஓகேப்பா, ஓகே, டேய் நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்றது மாதிரி, ஓகேப்பா அப்படியே பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற எண்ணத்துக்கு என்னுடைய மனதை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு உண்டான பீரியட் ஆஃப் த டைம் இந்த 10 வருஷம், 50ல இருந்து 60 வரைக்கும். அப்ப நீ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? நீ பைனான்சியலி ப்ரிப்பேர் ஆகணும், அதே போல மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்? காரணம் என்ன? முக்கியமான காரணம்.
காமிச்சு நான் பொறுப்புல இருந்து நான் ஃப்ரீயா நிம்மதியா அப்பாடா அக்காடான்னு இருக்கணும். அதுக்கோசம் சத்தியமா அதுக்கோசம் இல்ல. எதுக்கு? நீ பிறந்த பிறவியினுடைய கடன் அந்த பயனை அடைவதற்கு உண்டான ப்ரிப்பரேஷனுக்கு நீ ஃப்ரீயானாதான் இது மாதிரி ஜாலியா கிளாஸுக்கு வர முடியும். இல்ல இங்க கிளாஸுக்கு வந்துட்டு ஐயோ இது என்னாச்சோ என்ன பண்ணுவோமோ விட்டோமோ என்ன ஆச்சு கேட்கறதும் பாட்டு கேட்காது. வீட்டுல இருக்கிற நினைப்போட இருக்கும், இதுவும் இல்லாம அதுவும் இல்லாத குழப்பமா இருக்கும். அதனால இப்ப நம்ம இப்ப நாங்க வந்ததுலாம் தப்பாச்சு, எங்களை சும்மா ஆர்வம் வந்துட்டீங்க. கண்டிப்பா இல்ல. இப்ப நீங்க விதை உள்ளுக்குள்ளே விதைத்து வைத்தால்தான் அப்பொழுது உங்களுக்கு உதவும். இப்பயே காது ரைட்டா கேட்கல, காது ரொம்ப நேரம் மடக்க முடியல, காலை நீட்டுறீங்க, மடக்குறீங்க, நெளிறீங்க, உட்காந்துலே டான்ஸ் ஆடுறீங்க சூப்பரா. அப்ப கெருதியான அப்புறம் என்ன பண்ணுவோம்? வேலையே எங்களால ஏற முடியாது. நீங்க வேணா வீட்டுக்கு வந்து சொல்லுங்க. நான் வீட்டுக்கு காதாண்ட வந்து சொல்றீங்க நல்லபடியா காது கேட்கறச்சு. அதுவும் ஹெட்செட்லாம் நிக்கிற வச்சு வயசாகி போச்சுன்னா ஹெட்செட் தானே கீழே விழுந்துருக்கு. தொலை நாடி போய் காதுல ஸ்ட்ராங் இல்லாம நம்ம டெய்லி காலையில கிளாஸ் கேட்கணும். அதுவும் உங்க வீட்டுக்கே டெய்லி வந்து சொல்லிட்டு வர போறோம். அதுவும் ஒரு காதுகிட்டே ரொம்ப நெருக்கமா சொல்றேன். ஆமா, அதை விட எல்லாருக்கும் என் மேல ரொம்ப கோவம். என் மூஞ்சியே மூஞ்சில நான் முடிக்கிறது. அதனால யாருக்கும் வீடியோல வரது இல்லை. ஏதோ உங்களோட திருமுகத்தை ஒருமுகமா பாக்கலாம்னு பிரியப்பட்டு நானும் எத்தனையோ வாட்டி கேட்கிறேன். நான் மட்டும் தனியா உட்காந்து பேசலாம் மாதிரி இருக்கிறதுல இருக்கிறதே பெரிய தண்டனை என்ன தெரியுமா? எதுக்கு யாருமே இல்லாம தனியா உட்காந்து பேசுறது. அது முன்னாடி பாவம் எங்க அம்மா ராஜன் கூட இருப்பாங்க, உட்காந்து கேட்பாங்க. இப்ப எங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டு அவங்களும் இல்லை, நாம தனியா தெருவுல பார்த்து உட்காந்து பேசுறேன். இதுல இன்னொரு சந்தேகம், நம்பி இருக்கிறீங்களா கிளாஸ்ல? ஒரு ஆளுக்கு ஒரு வீடியோல வந்துருவார், சரி ஒரு அவர் இருக்கிறாரு ஓகே அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தர் வருவார். எனக்கு வீடியோல பார்க்கும்போது அவர் தலை மட்டும் தான் இவ்வளவுதான் தெரியுது, கிருஷ்ணமூர்த்தி இவ்வளவுதான் தெரியும். என்ன பண்றது? இதுக்கே இப்படி காது கிட்ட வரும்போதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்னும் வயசாகி போச்சு. அப்ப முடியாது. இப்பதான் எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டு கையெல்லாம் நம்ம உட்காந்து எழுத வைக்கிறோம். அப்ப முடியாது. இப்பயே ஞாபகம், இப்பயே நம்ம சாவி கூட்டி ஜீரோ சாவி இங்க இருந்துச்ச மாதிரி அர்த்தம் இருக்குமா, இப்படியே யோசனை பண்ணி இருக்கோம். ஞாபகம் ஒன்றும் மறந்து ஆகிடுங்க. அதனால இப்பத்துல இருந்தே இதையும் நம்ம கூட தயார் பண்ணிட்டு வரணும். எப்படி சின்ன வயசுல இருந்து நம்ம சம்பாதிப்பதற்கு உண்டான வழிக்காக படித்து நம்மை தயார் பண்ணி கொண்டோமோ, குடும்பத்தை நடத்துவதற்காக தயார் பண்ணி கொண்டோமோ, அது போல இப்பத்திலிருந்தே நான் என்னுடைய இலக்கை அடைவதற்காக நான் என்னை இப்ப தயார் பண்ணணும். நான் இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டு வந்தது, என் வியாபாரம் என்ன ஒன்னும் ஆகாது, நல்லாவே நடந்திருக்கும் வியாபாரம். இல்லைன்னா உனக்கு வர வேண்டியது நீ வந்ததுக்கு அப்புறமா வரும், ஒன்னும் தடைப்பட்டு போவாது. எது வேண்டுமானாலும் உனக்கு சேர வேண்டும் என்றால் நீ வரும் வரை காத்திருக்கும். அதனால இங்க வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த கமலஜதை காட்டகம் இத கேட்கறதுக்கு ஒரு பெரிய புண்ணியம். அதனால இந்த 10 வருஷம் 50 to 60 இது எல்லாத்தையும் கேட்டு வச்சோம்ல, அந்த டைம்ல நீங்க மனனம் பண்ணணும், சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து காது கேட்கல கண்ணு இது பண்ணுங்க, அது வந்து அந்த காரணத்தோட விஷயம், இந்திரியத்தோட விஷயம் இல்ல. இந்திரியத்தோட விஷயம் உங்களுக்கு கண்ணு நல்லா கேட்கணும், காது நல்லா இதுவாகணும், கேட்கணும், கண்ணு நல்லா தெரியணும், உடம்புல நல்லா திடகாத்திரமா இருக்கணும். இது இருக்கும் போது நீ சிரவணம் பண்ணணும். மனநம் எனக்கு இந்த கை காலெல்லாம் ஒழுங்கா வரல, கண்ணு தெரியலன்னா நீ கண்ணை மூடினா கூட உள்ள வெளிச்சமா இருக்கும், காதை மூடினா கூட கேட்ட விஷயங்கள் உனக்கு ஞாபகத்துல வந்து இறங்கும். அதை நீ வந்து மரணம் பண்ண வேண்டிய டைம் அந்த 10 வருஷம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 10 வருஷம் என்ன டைம் அப்படின்னா, நீ வந்து எதை கேட்டையோ, கேட்ட விஷயத்தை, கேட்ட ஞானத்தை நீ வந்து அப்படியே அந்த கேட்ட விஷயமாகவே மாறுறது. இது அந்த மீதி இருக்கிற 60ல இருந்து அதுக்கப்புறம் என்ன பிளஸ் 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 பிளஸோ இருக்கிற வரைக்கும் அவ்வளவு லாபம் தான். அதுக்காக நீ யூஸ் பண்ணணும். 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டு விதவிதமா போட்டோ எடுக்கிறதுல போறீங்க.
4 திக்கையும் பார்த்து கரும்பு பில்லு வச்சு எதுக்கு விடுறாங்க? வாரியார் வச்சு விடுறாரு. எதுக்கு? உன்னுடைய காமங்களை, உன்னுடைய ஆசைகள், உன்னோட டோட்டல் டிசைர்ஸ் எல்லாம் அந்த எந்தெந்த திக்கில இருந்து ஒவ்வொரு தேவதையும் உனக்கு உன்னுடைய இந்திரியங்களுக்குள்ள வந்து அந்த சக்திகளான மாறி அந்த ஆசைகளை கொடுத்ததோ மீண்டும் அதற்கே நான் சமர்ப்பணம் பண்ணி வர்றேன்னு விடுறது. அதனால 60க்கு அப்புறம் சன்னியாச ஆசிரமம். நம்மளுக்கு தனியா அவங்க ஒதுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல முந்திக்கணும். தனியா ஒரு ரூம்ல இருக்க பழகிக்கணும். நிறைய புக்ஸ். நாங்க நேற்று பார்த்து ஒருத்தவங்க பைப்புல துணி எடுத்து பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா பைப்புல புக்கா இருக்கு. அவ்வளவு புக்ஸ். இதெல்லாம் நல்ல சைன். எதுக்கு? நான் என்னுடைய பிறவி அப்படின்ற இந்த பெரும் கடலை நீந்துவதற்கு 60 வயசுக்கு அப்புறம் நான் இந்த கேட்ட ஞானத்தை நிஷ்டை ஆக்கிறதுக்கு 60 வயசுக்கு அப்புறம் நமக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதனால முக்கியமான பிரதானம் இந்த அர்த்த காமம் அப் டு எது வரைக்கும்? கிரகஸ்தாசிரமம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன? மோட்சம். அதுதான் முக்கியமான இது. நம்ம சங்கல்பத்துல சுவாமி கையில வேண்டும் போது, இல்ல அந்த பூஜாரியோ, இல்ல ஸ்தானிகரோ, இல்ல அந்த கோயில இருக்கிற குருக்களோ நம்ம கையில வந்து தட்டோட நம்ம கொடுக்கற அர்ச்சனை தட்டோட கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லுவார்? நம்ம உங்களுடைய குலம் கோத்திரம் எல்லாம் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க. நம்ம வீட்டுல எத்தனை பேருக்கோ எல்லா பேரும் சொல்லிடுவோம். அந்த சீக்கிரமா முடியாது போற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா சொல்லி முடிச்சோன்னா அவரு திருப்பி சொல்லுவார், இங்க இருந்தா அந்த ஓம் ஸ்ரீ சரஸ்வதி தேவதா நமஹ மகாதேவி உங்க பேரெல்லாம் சொல்லி இஷ்டகாமியா சித்தியர்த்தம் சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் இதுதான் சொல்லி கொடுப்பார். சதுர்வித பல புருஷார்த்தம். புருஷார்த்தம் அப்படின்னா லட்சியம், நோக்கம், நம்ம பிறந்ததுக்கு உண்டான இலக்கு என்ன, டெஸ்டினி என்ன அப்படின்னு சொன்னா அது பேர் புருஷார்த்தம். நம்ம மனுஷனா பிறந்தவங்களுக்கு 4 புருஷார்த்தங்கள் இந்த வேதத்தினால கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று தர்ம புருஷார்த்தம், இன்னொன்னு அர்த்த புருஷார்த்தம், இன்னொன்னு காம புருஷார்த்தம், இன்னொன்னு மோட்ச புருஷார்த்தம். இது 4. இதுல ரொம்ப முக்கியமான புருஷார்த்தம் எது அப்படின்னா மோட்ச புருஷார்த்தம். ஆனா எல்லாம் இதெல்லாம் கோட்டை விட்டுறாங்க. இது 3த்துலயே நல்லா பெரிய ஆளாயிடுறாங்க. இதை கோட்டை விட்டுறாங்க. இதை கோட்டை விட்டா இதுல நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது டைம் பவுண்டட். இது ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்கே கொடுக்கப்பட்டது இங்கே பிடுங்கப்படும். ஆனா இது உன்னை மீண்டும் கொடுக்காது, உன்னை முன்னில் காய வைக்கும். அதனால இந்த மோட்சம் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் செலவிட வேண்டும். அதுதான் முக்கியமா இருக்கணும். அதுக்கோசம் அர்த்த காமத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. இத பண்ணு, உன்னுடைய எண்ணம் முழுக்க, உன்னுடைய போக்கஸ் முழுக்க அதுல இருக்கிற மோட்சத்துல இருக்கணும். அதனால இந்த தர்ம பிரகாரம் இன்பம் செல்வம் இதை விட்டு தர்ம அர்த்த காமம் மூலம் மோட்சத்தை இதை வச்சுதான் நீ மோட்சம். ஏன்னா உன்னுடைய சம்சாரம் நீங்கணும். இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சும்மா இல்ல. உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. சோ இதுல அர்த்தகாமம் முக்கியம். இங்க வந்ததே ஒரு ஆசை தான் வந்திருக்கு. அங்க போனா இத்தனை கோயில் காமிக்கிறாரு போலாம். ஆனா இங்க ஏமாந்துட்டு இருந்து இங்க வந்து கிளாஸும் உட்கார வச்சு. அதனால இந்த இந்த யாத்திரை இப்ப நீங்க வந்திருக்கீங்களே, இது வரைக்கும் எத்தனையோ கோயில் குளங்கள் தான் போயிருக்கீங்க. உண்மையான யாத்திரை இந்த யாத்திரை தான். அந்த கஷேத்திரத்துல வந்து அந்த சக்தியினுடைய அந்த தேவியினுடைய விஷயத்தை கேட்டு அந்த தேவியினுடைய டிபார்ட்மெண்டோடைய பிரசாதத்தை வாங்கி போறீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம போய் திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதியை பாக்குறதுக்கு 4 கணக்குல குடோன்ல போட்டு உட்கார்ந்து இருக்கும். அதோட சபரிமலை போயிட்டு வந்தீங்க 15 மணி நேரம், அதோடதான் இது. அதனால ரொம்ப ரொம்ப இது முக்கியம். நம்ம ஒரு அடியா இந்த பயணத்தை வந்து நம்ம பொறுமையா வந்து செய்யணும். அதனால இந்த தர்மமானது கீழமாவாத இருக்கிறதுக்காக வேண்டி இந்த இறை சிந்தனை ஃபர்ஸ்ட் நான் எப்படி தர்மத்துல நான் எப்படி இருக்கணும், எது தர்மம் அதை முதல்ல நம்ம பார்க்கணும். சனாதன தர்மம் நம்ம ஒவ்வொன்றுத்திலையும் இறைவனை ஈஸ்வரனை புரிஞ்சிருக்கு. காலையில எழுந்துக்கும் போதே கலாத்திரே வசதே லட்சுமி கரமூலே து கோவிந்தா பிரபாதே கரதர்ஷனம்
காலைல எழுந்த உடனே இந்த கையை பார்த்து, அம்மா என்னுடைய கைகளில் வாசம் செய்கின்ற முப்பெரும் தேவியே, என் கைகளில் வாசம் செய்கின்ற மூதேவியே இல்ல, முப்பெரும் தேவியே, என்னுடைய தூக்கம் தான் மூதேவி, இந்த உள்ளங்கை மூதேவி இல்ல, இது ஸ்ரீதேவி, இதர வாசம் செய்தையே அம்மா உன்னை நான் வணங்குகிறேன். அதுக்கப்புறம் பல்வழக்கத்துக்கு ஒரு ஸ்லோகம், அதுக்கப்புறம் பாத்ரூம் போறதுக்கு ஒரு ஸ்லோகம், குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம். கங்காஜ யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி தரே அஸ்மி சன்னிதம் குரு அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராண வல்லவே ஞான வைராகிய சித்தியர்த்தம் தீக்ஷாம் தேவி பார்வதி. தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா தாயே மகாலட்சுமி மகாதேவதேவி ஈஸ்வரி எனக்கு நல்ல தொழில் நல்ல வளத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்தே சுமஹாமாயே ஸ்ரீபீடே சுரபூஷிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. ஒவ்வொன்றுக்கும் இருக்கு, தொழில்ல இருக்கு, எல்லாத்துக்குமே நம்மளுடைய தர்மம் இது மாதிரி நம்மள அழைச்சு வந்திருக்கு. இவங்கெல்லாம் தேவையில்லாம மரத்தை போய் கும்புறாங்க, அந்த அறிவு இருக்கா? வேப்ப மரம் அதுலயும் இறைவன் ஈஸ்வரன் இருக்கான். கல்லினாலே செய்திடணும், கட்டையாலே செய்திடணும், மட்டையாலே செய்திடணும், மஞ்சளாலே செய்திடணும், சாணத்தாலே செய்திடணும். எல்லாத்திலையும் இதெல்லாம் இல்ல, அதுலதான் இல்ல, மேன்மையில தான் இல்ல, கீழ்மையில தான், எல்லாத்தையும் சமமா நம்மளால வணங்க முடியும் அப்படின்னா இந்த இந்து சனாதன தர்மம் நம்ம அது மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம். இந்த தர்மம் நம்மள இது மாதிரி இந்த இறை சிந்தனையோடு எழுந்து இறை சிந்தனையோடு விழித்து ஒவ்வொரு நாளையும் நம்மளுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனை முன்ன நிறுத்தி செய்யற செயல் இந்த தர்மத்தை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இது நடத்தி கொடுக்கிறது. இந்த வாழ்க்கை வைதீக நெறிமுறை வாழ்க்கை, தர்ம பிரகாரம் நடக்கின்ற வாழ்க்கை, இது பேரு தர்மமாகும். எல்லாவற்றையும் ஈஸ்வரனாக இறைவனாக பரம்பொருளாக முன்னிறுத்தி வணங்கி அகங்காரத்தை புறம் தள்ளி, முக்கியம் அதுதான், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க எல்லாம் வேன்ல வந்தீங்கல்ல, வேன்ல வரச்ச எல்லாரும் சேர்ந்து அந்த சீட்ல உட்காந்து ஓட்டினீங்கன்னா இல்ல டிரைவர் மட்டும் ஓட்டுறாங்க, நீங்களாம் என்ன பண்ணீங்க? வரும்போதே பார்த்து உங்க மூஞ்சி எல்லாம் தூங்கி கொஞ்சம் நம்ம வந்தோம். ஏன்னா டிரைவரை நிம்மதியா ஓட்ட விட்டாச்சு, நம்ம தூங்குறோம். நம்மளுடைய எண்ணம் எல்லாம் டிரைவர் கரெக்டா ஓடுவோம், அது அவருடைய பொருள். ஆனா ஜாலியா அசந்து தூங்குறோம், சைட்ல வேடிக்கை பார்க்கிறோம், உள்ளுக்குள்ளேயே அரட்டடிக்கிறோம், ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தா சாப்பிடுறோம். எந்த விதமான நமக்கு பொறுப்பு இல்ல, அதுல எந்த விதமான பிரச்சனை இல்லை, பயம் இல்லை. ஏன்? டிரைவர் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது போல டிரைவர் ஓட்டுறாரு, ஐயோ எதுக்கு வண்டி இவங்க காலாமத்துல பிரேக் இருக்க மாட்டாங்க, இல்ல டிரைவர் பிரேக் அமைக்க கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நீ ஒவ்வொரு செயலிலும் இறைவனை முன்னிறுத்தி விட்டால் செய்யும் செயல் இறைவன், செய்யும் பொருள் இறைவன், செய்கின்ற ஆள் இறைவன். அப்ப ரிசல்ட் எதுவா இருக்கான்? இறைவனுடையதா தான் இருக்கும். அதுல போய் இதை நான் செஞ்சேன்னு பெருமைப்படுத்துறதுலயும் பிரயோஜனம் இல்லை. ஐயோ அதை நான் செய்யல, அவரு செஞ்சார், அதுலயும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்வது இறைவன் அப்படின்ற எண்ணத்தோட ஒவ்வொரு செயல்களையும் அகங்காரத்தை இறைவன் மேல தள்ளிட்டு ஓனர்ஷிப்பை இறைவன் கிட்ட நம்முடைய வாழ்க்கையை தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித புருஷார்த்தத்தின் பிரகாரம் நம்ம வாழ்வது இந்த சனாதன தர்மம். நம்முடைய வாழ்க்கை சம்ஸ்காரத்தில் இருந்து இந்த சனாதனத்தின் வழியில் ஆரம்பித்து சம்ஸ்காரங்களை செய்து சாதனைகளை கொண்டது. ஒவ்வொருத்திலையும் சம்ஸ்காரம் இருக்கு. நம்ம சாதனை பண்றோமே, அது ஒவ்வொன்றும் இந்த வேதத்தினுடைய விஷயத்தை முன்ன வச்சு நம்ம பண்றோம். நம்முடைய வாழ்க்கை முறையே அதனால இருக்கு. அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு செயலிலும் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கொண்டு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால இவங்க என்ன பண்றாங்க,
அனைத்தையும் ஈஸ்வர காரியமாக செய்து ஸ்ரௌத்த, இந்த ஸ்ரௌத்த வர்த்மன் இருக்குல்ல, அந்த ஸ்ரௌத்த அப்படின்றது ஒவ்வொன்றுக்கும் ஈஸ்வரனை முன்னிறுத்தி செய்கின்ற செயல். இந்த தேவர்கள்லாம் எங்க போனாங்க? யார்கிட்ட போனாங்க? சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் கிட்ட போயிட்டு வேண்டினார்கள். பிராபல்யம் அந்த ஈஸ்வரன் கிட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? இறைவன் ஈஸ்வரனார் நேர்த்துக்காமோ வேண்டுதலைக்கு இணங்க அவதாரம் இறைவனார் எடுத்தார். எப்படிப்பட்ட அவதாரம் எடுத்தார்? யதி வர பகுஷா. யதி அப்படின்னா சன்னியாசி, ஞானி, எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். யதி வர பகுஷா. பகுஷா அப்படின்னா தேகம், பிறவி அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த பிறவி, அந்த அவதாரத்தை அவர் எடுத்தார். எப்படி? அதுலயும் சன்னியாசியும் ரொம்ப சிறந்த ஆகத்திய சிறந்த சன்னியாசியா அவரே ஆதிசங்கர பகவத் பாதாளாக இந்த அத்வைதத்தை ஸ்தாபிதம் செய்தார். எப்படி ஸ்தாபனம் செஞ்சார் அப்படின்னா, சண்மதங்களை அவர் தான் பரப்பினார். அதன் பிரகாரம் ஒவ்வொருவருக்கும் யார் யாருக்கெல்லாம் எதிரில் ஈடுபாடு இருக்கிறதோ அந்த தெய்வத்தை முன்னிறுத்தி கௌமாரம், சாக்தம், அதுக்கப்புறம் சைவம், வைணவம், இது மாதிரி நிறைய மதங்களை ஸ்தாபனம் பண்ணி அந்தந்த மதத்தினர் அந்தந்த ஈஸ்வரனை வணங்கணும் அப்படின்னு தர்மார்த்த காமத்தை வலியுறுத்தார். மோட்சத்திற்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வேதாந்தத்தினுடைய விஷயங்களை ஏற்கனவே ஸ்ருதி என்ன சொல்லி இருக்கிறதோ, வியாசர் என்ன அவருக்கு வேலை இட்டாரோ அந்த வேலையில் பிரஸ்தான திரயங்களை பண்ணார். பிரஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரஸ்தானம்னா தூண் அப்படின்னு அர்த்தம். எது தூண்? வேதத்துக்கு இது தூணாக இருக்கு. இந்த மூணும் தூண். அதாவது ஸ்ருதி பிரஸ்தானம், உபனிஷத்துக்கு கமெண்ட்ரி கொடுத்திருக்கார், பாஷ்யம் செய்திருக்கார். ஸ்மிருதி பிரஸ்தானம் பகவத்கீதாக்கு பாஷ்யம் செஞ்சிருக்கார். நியாய பிரஸ்தானம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் செய்திருக்கார். therefore பிரஸ்தானம் அப்படின்னா தூண், ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். சோ தர்மத்தை நிலைநாட்ட ஷண்மதத்தை ஸ்தாபித்தார். ஷண்மத ஸ்தாபகர் ஆதிசங்கர பகவத் பாதார். அப்படி அவர் அத்வைதத்தை ஸ்தாபிதம் பண்ணாரு. அப்ப துவைதம் தப்பாரு கேட்கலாம்ல. இந்த துவைதம் அத்வைதத்தினுடைய சிறந்த ஆரம்ப நிலை துவைதம். துவைதத்தில் தொடங்கி அத்வைதத்தில் முடிக்க வேண்டும். எப்படி அப்படின்னா, இருக்கிறத காண்பித்துதான், இல்லாதது எது பொய்யோ பொய்யை வைத்துதான் உண்மையை நம்ம நிரூபிக்க முடியும். உண்மை வெறும் உண்மையே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரெண்டு உண்மை இருந்துச்சுன்னா எது உண்மை எது எதுவும் நம்மளால நிரூபிக்க முடியாது. சோதனையை எது நம்ம போட்டு பார்க்கணும்? இருக்கிறதுலயே சத்தியத்துக்கு சோதனை பண்ணி பார்க்கலாம், தங்கத்துக்கு சோதனை பண்ணி பார்க்கலாம். தங்கத்தை தான் அப்பப்போ உருக்கி 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 டெஸ்டிங் போட்டு பியூரிட்டி பார்க்கறது. இரும்புக்கு யாரும் பார்க்கறது இல்லை. இது நல்ல கோல்டா இருக்குது, 916 ஹால்மார்க் இருக்கா, HOID இப்ப பண்ணி வருதா, எல்லாம் கேட்கறோம்ல. எதுக்கு? இரும்புக்கு போய் கேட்கணுமா? ஏதாவது ஆணி கடையில போய் ஆணி வாங்கணும் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டோம், கேட்கறது இல்லை, கண்டுக்கவும் மாட்டோம். அப்படி ரொம்ப ரொம்ப இதுவானா முதல் வீடு கட்டும் போது கம்பி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பியா, அப்புறம் CRS கரோஷன் ரெசிஸ்டா, அதுக்கப்புறம் EQRS எர்த்குவேக் ரெசிஸ்டா, அதெல்லாம் கேட்போம். அது எப்போ கையில காசு இருக்கு, இது ஃபில்டர் பீம் வர வரைக்கும் கையில காசு இருக்கும். அப்ப இது இதெல்லாம் குவாலிட்டி எல்லாம் பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் காசு கையில வர்த்த ஆரம்பிக்கும். எந்த கம்பியாவது பரவாயில்ல, நீ வேலை ஆகட்டும், நான் 20 அல்ட்ராடெக் தான் போடுவேன் அப்படின்னு வர ஆளுங்கெல்லாம் பரவாயில்ல, சீலிங்க்கு ரொம்ப ஸ்பேன் அதிகமாகி போச்சு, நான் சின்னதாக தான் ஆரம்பிச்சேன், வரவங்க இது பண்ணா நல்லா இருக்கும் அது பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருசாகி போச்சு. ஓகே, நீ கொஞ்சம் கம்மியான இதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, சிமெண்ட் செட்டினாலே கொடுத்துருவோம், குவாலிட்டியை குறைச்சிடும். ஸோ இது எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, இந்த துவைதம் தப்பு கிடையாது, அத்வைதத்தினுடைய ஆரம்ப நிலை. துவைதத்தில் தொடங்கி அத்வைதத்தில் முடிக்க வேண்டும். சோ யாம் இந்த இடத்துல திருங்க சையா சம்பாத்திய, யாம் அப்படின்னா சரஸ்வதி தேவியை இந்த இடத்துல அம்பே அம்மா சாரதாம்பிகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சம்பாத்திய அவர் என்ன பண்ணார்? அந்த சாரதா தேவியை உன்னை சம்ஸ்தாபிய,
ஸ்தாபனம் செஞ்சார் அந்த இடத்துல. எங்க? சிருங்க சைலே அப்படின்ற கஷேத்திரத்துல ஸ்தாபனம் செய்திருக்கார். யாரு? சாட்சாத் அந்த ஈஸ்வர பெருமானார் ஆதிசங்கரர் அவதாரம் கொண்டு அந்த இடத்துல எதுக்காக ஸ்தாபனம் பண்ணார்? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. ஏன் சரஸ்வதியை ஸ்தாபனம் பண்ணார்? தர்மம் வேதத்தினுடைய மொத்த இருப்பிடம் சரஸ்வதி. அதனால அவரை அந்த டிபார்ட்மெண்டால இங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்தாபனம் பண்ணார். அதோட மாத்திரம் இல்ல, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம், அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அதை மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காக பிரச்சனை அது பூஜை தொடர்ந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக பலவித வழிபாடுகளை அவரே ஏற்பாடு பண்ணார். அந்த வழிபாடுகளை செய்வதற்கு அவருக்கு பின்னால் நிறைய வழி தோன்றுதல்களையும் ஏற்பாடு பண்ணி பூஜைகளை அவர் செஞ்சு அந்த இடத்த பிரதிஷ்டை பண்ணார். அதுக்கப்புறம் என்ன? பகுவித நுதிபிகி. பகுவிதம் அப்படின்னா பலவிதமான, நுதிபிகினா ஸ்துதிகளை செய்தார். என்னென்னலாம் பண்ணியிருக்காரு ஆதிசங்கர் பகவத்பாதால்? எண்ணற்ற பாடல்கள், எண்ணற்ற ஸ்துதி பண்ணியிருக்கார். என்னென்ன ஸ்தோத்திரம்? நிறைய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு. இது கனகதாரா ஸ்தோத்திரம், அதுக்கப்புறமா அன்னபூர்ணா அஷ்டகம், இது மாதிரி நிறைய அஷ்டங்கள், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், இது மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்களை பண்ணியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, பேரூர் தெரியாத ஆள்லாம் அந்த ஸ்தோத்திரம் நல்லா இருக்கு, பரம்பரையினால் அதை ஏற்றுக்க முடியும், வேதாந்த பரம்பரையினால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா பேர் தெரியலன்னா ஆதிசங்கர் பகவத்பாதால் இயற்றி எதுவும் போட்டுருவாங்க. அதனால இது மாதிரி ஸ்தோத்திரங்கள் அவர் நிறைய பண்ணியிருக்கார். ஸ்வாத்வ இந்துவத்வ சூடா, அதாவது சந்திரனை தரித்த சூரிய சிவபெருமானின் அவதாரமான சங்கரர். அவரு நெத்தில அந்த சந்திர பிள்ளை சூரிய பிள்ளை எப்படி இருக்கும்? அரைச்சந்திரன் முழு சந்திரனா வச்சில்ல, அரைச்சந்திரனை வச்சிருக்காரு. அதனால அர்த்த சந்திரன். சந்திரனுடைய விஷயம் அது எதை குறிக்கிறது? சிவபெருமான் அவருடைய தலையில சூடி இருக்கிற சூரிய சந்திரன் எல்லா தெய்வங்களும் சூடி இருக்கும். அது எதுக்கு வைக்கிறது அப்படின்னு சொன்னா, பியூட்டிஷியனை கேட்டா இல்ல அது கல்யாணத்துக்கு அப்ப அழகா இருக்கும் அதனால வைக்கிறது, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் காலியா இருக்கு கருப்பா அதனால அது வைக்கிறது. இப்ப நிறைய பியூட்டிஷியன் ரிசப்ஷன் வைக்கிறது ஏதோ போனா போதும் கல்யாணத்துக்கு மட்டும் காலையில வச்சு முடிஞ்சிடறாங்க. அதுவே பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப வெயிட்டா இருக்கு, முதல்ல அழைச்சு போடணும். இது சந்திரன் எதுக்கு இண்டிகேட் அப்படின்னு சொன்னா திதிக்கு இண்டிகேட், காலத்தை குறிக்கிறது. சூரியன் தேவ குறிக்கிறது. இது ரெண்டுத்தையும் இவங்க எப்பேற்பட்டவர்கள்? ஈஸ்வரன் கால அதீதகா, காலத்தை வென்றவர்கள். காலம் இவர்களுக்கு பக்கம் இருக்கு. நம்ம கிட்ட நம்ம கால தேச வஸ்துக்கு உட்பட்டு இருக்கும். யாரு? இந்த உடம்பை நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். அகம் பிரம்மஸ்மி அப்படின்னு பிரம்மமயமா இருக்கிறவங்களுக்கு காலம் இல்லை, தேசம் இல்லை, வஸ்துவும் இல்லை. அப்பச்சி உங்களுக்கு இருக்காது அப்படின்னு என்ன கேட்கக்கூடாது. சோ இந்த காலாதீத பிரம்ம தத்துவம், இந்த உண்மையை இந்த ஈஸ்வரன் கடந்தவர் என்பதை அவர் காலத்தை கடந்த காவியம் அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணுது. தாத்வ இத்வத்வ சூடா, தலையில் சந்திரனையும் சூரியனையும் தரித்தவரே கால தத்துவமான சிவபெருமான், கால அதீத தத்துவமான சிவபெருமானே சாட்சாத் சங்கரனாக அவதரித்த சிருங்ககிரியில் சாரதாவை ஸ்தாபனம் செய்த நிறுவனரே, அந்த பெருமைக்குரிய சாரதாவே, அப்பேற்பட்ட சாரதா தேவியே, நான் உன்னை வணங்குகிறேன். நீ எனக்கு இவ்வளவு வைத்திருக்கிறார், நான் நம்ப பட்டு இல்ல, உங்க அப்பா அவ்வளவு பெரிய ஆளாமே, உங்க ஃபேமிலி அவ்வளவு பெரிய ஃபேமிலி, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம வீட்டம்மாவை வர்ணனை பண்றோம்ல, அது மாதிரி அவர் அந்த சாட்சாத் சரஸ்வதி தேவியை வர்ணனை செய்கிறார். அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி தேவியே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தைத்தே சத்வரம் தேவி மத்தியம்
அப்படின்னு சொல்லிட்டு மோட்சத்திற்கு உண்டான ஆத்ம வித்தியையும் அதை பெறும் சுத்த புத்தியையும் சத்துவ குணத்தையும் நீ எனக்கு அருள்வாய். எப்பொழுது? மத்தியம் தேகி, இப்பொழுதே நீ எனக்கு அருள்வாய். பிரம்ம கலைவாணி கமலத தைத்தே என்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை நாம் படித்துவிட்டு பதவிச்சாரத்தை படித்துவிட்டு விளக்கத்தை முடித்துவிட்டு மூன்றாவது ஸ்லோகத்திற்கு செல்வோம். கல்யாணோ பார்வதி சத்ரவர சுரகண பிரார்த்தித ஸ்ரௌதவர்த்த பிராபல்யம் நேதுகாமோ யதிவர வபுஷா கத்யயாம் சிருங்கசைலே சம்ஸ்தாப்யாச்சாம் பிரசக்ரே பகுவிதனுதி சாத்வவித்வத்வச்சூடா வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜலையே சத்வரம் தேகி மத்யம். பதவிச்சாரம். கலி ஆதவ் கலியின் தொடக்கத்தில் பார்வதியின் தலைவனான ஈசன் முன்னிலையில் பிரவர சுரகண தேவர்களின் முக்கியமான முதன்மையானவர்கள் சுரர்கள் மற்றும் பூதகணங்கள் பிரார்த்தித, அது பிரார்த்தின்னு போட்டிருக்கு, பிரார்த்தித சென்று வணங்கி வேண்டினார்கள், சரணடைந்தார்கள். எதற்கு? ஸ்ரௌதவத்ம வைதிக தர்ம மார்க்கம் புனர் உதாரணம் பெற. ஸ்ரௌத ஸ்ருதி, புரோக்த ஸ்ருதி கூறும் அறவழியில் வேத நெறி வாழ்வியல் முறை பிராபல்யம் மீண்டும் அழிந்த அந்த மார்க்கத்தை புதுப்பித்து ஊக்கப்படுத்த புனர் உதாரணம் செய்ய நேத்து காமகா, இதை வேண்டுதல் பேரில் சிவனாரும் அதை புதுப்பிக்க ஆசை ஏற்பட்டது. அதனால் ஆகத்திய யதிவர வபுஷா, யதி சந்நியாசி, வபுஷா சரீரம் தோற்றத்தில் அவதாரம் செய்தார். ஆகத்திய சிறந்த சந்நியாசியின் சரீரம் எடுத்தார். மீண்டும் வேதநெறி வாழ்க்கையை நிலைநாட்டினார். சிருங்கசைலம் எனும் சிருங்ககிரியில் சம்ஸ்தாபிய சரஸ்வதி ஆகிய உன்னை பிரதிஷ்டை செய்தார். பிரசக்ரே நன்கு தொடர்ந்து கிரமமாக பூஜைத்து வந்தார்கள். பகு நிறைய எண்ணற்ற விதவித பலவிதமான நுதுமிகி ஸ்துதிகளை செய்தார்கள். சாத்வம் இந்து அர்த்த சூடா, அரை பிறை சந்திரனை சிரத்தில் சூடியவரே நீ அம்மா சரஸ்வதி தேவியே, காலத்தை தன்வசம் வைத்துள்ளவரே, உன்னை வணங்குகிறோம். ஆகையால் அம்மா நீ எனக்கு வித்யாம் சுத்தாம் ச புத்தி கமலஜதைத்தே சத்வரம் தேகி நல்லறிவாற்றலையும் ஆத்ம வித்தையையும் அதை பெறும் சுத்த தத்துவம் நிறைந்த சுத்த மனதையும் நீ எனக்கு தாரும் அம்மா. கமலஜதைத்தே பிரம்ம கலைவாணி தாயே. விளக்கம். கலையின் தொடக்கத்தில் தர்ம மார்க்கமான வைதிக மார்க்கம் அழிவதை கண்டு கலங்கிய தேவர்கள் தலைமைகளில் இது தப்பா பண்ணிருக்காங்க. தேவர் தலைமைகள் மற்றும் சூரர்கள், அசுரர்கள், பூத கணங்கள் எல்லாம் ஈஸ்வரனான பார்வதியின் கணவனை சென்று முறையிட ஈஸ்வரனை அதற்கு மனமுகந்து தர்மம் மற்றும் வைதிக மார்க்கத்தை நிலைநாட்ட புதுப்பிக்க சிறந்த சந்நியாச தேகம் அவதாரம் செய்து சிருங்கசைலத்தில் சாரதா பீடம் ஏற்படுத்தி அத்வைதம் ஸ்தாபனம் செய்து மிகவும் கிரமமாக உன்னை பூஜிக்க வழி செய்து பல துதிகளை உன்மேல் இயற்றினார். நீ சந்திர சூரியனை தலையில் அணிகலமாக சூடியவளே அம்மா சரஸ்வதி தாயே, நீயே எனக்கு நல்லறிவான ஆத்ம வித்தையையும் நல்ல தத்துவ புத்தியையும் தாரும் அம்மா கமலது ஜெயித்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை முடிக்கிறார். இப்பொழுது மூன்றாவது ஸ்லோகத்தை காண்போம். மூன்றாவது ஸ்லோகம் நான் படிக்கிறேன். படிச்சதுக்கு அப்புறமா இதை பின்னாடி நீங்க இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒன்னாலே படிக்கணும். பாபௌகம் துவம் சயித்வா வம்சநிரசிதம் இஞ்ச புண்ணியாதி மாராத் சம்பாத்ய நித்ய புத்த
ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम மூர்த்தி எல்லாம் பாடி எங்கள் மோன குரு பாடி அருள் வார்த்தை என்றும் பாடி அன்பர் பாடி பராபரமே जय बोल सद्गुरुनाथ महाराज की जय बोल समस्त गुरु मंडल की जय बोल वेद माता की जय बोल भगवत गीता की जय बोल श्री श्री पूतनो श्रृंगेरी सरस्वती माता की